அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொலியில பாரதிதாசனோட சிறுத்தையே வெளியேவ அப்படின்ற தொகுப்பு ஒரு 2 தொகுப்பு பார்த்தோம். இப்போ அடுத்த தொகுப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த கவிதை வரிகளுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மிக சிறிய கவிதை அப்படின்றத சிறந்த வரிகள் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுக்கணும். குறுகிய வரினாலும் பெரிதான திட்டங்கள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமா இருக்கு. மொழிக்கான பற்று நமக்கு தேவை என்பதை இந்த கவிதை வரிகள் நம்மளுக்கு நினைவூட்டுவதாக அமைந்திருக்கு. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கைவிரித்து துவந்த கயவர் நம்மிடை பொய்விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள் உரிமை நமக்கென பாரியனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே அப்படின்னு சொல்றாரு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் வேறு மொழியோ வேற்று மொழியோ அல்லது பிற நாட்டு மொழியோ பயின்று நம்மளோட வேலைகளையும் திட்டங்களையும் எதுவுமே செய்யலை. வழி வழியா நம்மளோட தாய்மொழி வாயிலாகவே எல்லா வேலைகளையும் எல்லா செயல்களையும் செஞ்சிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் எங்க போயிருச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு கேள்வி நம்ம இடையே வைக்கிறாரு. கைவிரி துவந்த கயவர் நம்மிடையே பொய் விரித்து அப்படின்னு சொல்றாரு. கயவர் அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னா, நம்மளை ஆட்சி செய்யறவங்க தான். இவங்க கயவர்களா இருக்கிறாங்க. இந்த கயவர்கள் நமக்காக என்ன சொல்லி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பொய்யான வாக்குறுதிகள். அதாவது நம்ம தாய்மொழிக்கும் நம்ம தமிழுக்கும் நிறைய வாக்குறுதிகள், தமிழுக்காக இது செய்வேன், இப்படி எல்லாம் பண்ணுவேன், நம்ம மொழிக்காக பண்ணுவேன் அப்படின்னு கல்வியில இருந்து வேலை வரையிலும் வேலை வாய்ப்பு வரையிலும் நிறைய செயல் திட்டங்கள் செய்வோம் அப்படின்னு யாரு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல கயவர்கள் அப்படின்றது ஆட்சியாளர்கள். இந்த ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நம்மளை நம்ப வச்சாராங்க. நம்மளும் கண்மூடித்தனமாக நமக்குரிய அரசியல் தலைவர்கள் நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, நமக்கு மட்டுமல்ல நம்ம மொழிக்காகவும் நல்லது செய்வாங்கன்னு நம்பி நம்ம என்ன பண்றோம், தேர்ந்தெடுத்து வைக்கிறோம். அவங்க பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நம்மளுடைய அறிவையே மலிங்கடித்து போட்டுறாங்க இல்லையா? நம்மளோட அறிவை மலிங்கடித்து. ஏன்னா நம்ம அவங்களோட அலங்கார வார்த்தைகளால அடங்கி போய் இப்படி சந்தோஷத்துல புல்லரித்து ஒரு இடத்துல நம்ம அடங்கி போயிடுறோம். நமக்கான தேவைகளை நம்ம மொழி வாயிலாக நம்ம கேட்க தவறி விடுறோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கவனம் கொள்ளிக்கணும், எடுத்துக்கணும். தமிழுக்கு அவங்க என்ன பண்றாங்க ஆட்சியாளர்கள் அப்படின்னா, விலங்கிட்டு அதை ஒரு இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இப்ப நம்ம ஒரு வங்கிக்கே போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஆங்கில மொழி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இந்தி மொழியில தான் அந்த இத நம்ம இது எடுக்கணும் இல்லையா? அப்ப இந்த மொழி பற்று அப்படின்றது வங்கிகளிலும் சரி, எங்க போனாலும் சரி, எங்கேயுமே தமிழ் மொழிய காணோம். அப்போ இதை யாரு இதெல்லாம் மறைச்ச இது பண்ணுனா அப்படின்னா ஆட்சியாளர்கள் தான். அவங்க அதே சரிப்படுத்த கடமைப்பட்டவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளோட உரிமைகளை அதான் பற்றி நமக்குள் உரிமை தமக்கென பார், நம்மளோட உரிமை நம்ம மொழி வாயிலாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நீ மனசுல இருத்தி கொண்டு அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக நம்ம முன்னோர்கள் என்னென்னலாம் பண்ணினாங்க அப்படின்றத நம்ம மனசுல வச்சுட்டு அதன் வழியாக நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொழிப்பற்று எங்கே விழிப்புற்றெழுக, இந்த மொழிப்பற்று நம்மளுக்கு வேணும். அதை விழித்தெழுந்து நம்ம அதுக்கான போராட்டம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா, இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம். நம்மளை எப்படி தப்பா சொல்றாங்க. இந்த மொழிப்பற்று இல்லாதவங்க, மொழி மீது ஆர்வம் இல்லாதவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலத்துல பேச தெரியல, இந்தியில பேச தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது நம்மளுக்கான இகழ்ச்சி. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள எடுக்காம நம்மளோட மொழியிலேயே பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த மாதிரி பேச நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லைன்னா செத்துத்தான் போலாமே அப்படின்றத அழகா சொல்றாரு. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு. நம்மளோட மரபு இந்த பைந்தமிழ் மரபு
நம்ம காணதா இருக்கு, இதையே நம்ம காப்பாத்துறதுக்காக நம்ம தான் எழுந்து வரணும் அப்படிங்கிறத பாரதிதாசன் அவர்கள் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அடுத்த காணொளியில என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.